Taste the Daily. ஃபெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரின் கன அளவு 2,45,000 கன அடியாக உயர்ந்ததால் கரையோர மக்களின் வீடுகள், விவசாய நிலங்கள் மழை நீரில் மூழ்கியது. இதனால் கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலை துண்டிக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மேலும் திட்டக்குடி அருகே திருச்சி, சென்னை நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் மழையால் பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மதுராந்தகம் அருகே உள்ள புதுப்பட்டு, நெல்வாய் ஆகிய கிராமங்களில் வடக்கு ஒன்றிய செயலாளர் VG குமரன் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதேபோன்று கருங்குழி பேரூராட்சி கழக செயலாளர் ஜெயராஜ் ஏற்பாட்டில் மேலவளம் கிராமத்தில் வீட்டு சுவர் இடிந்து விழுந்த குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ் மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர் கலைமணி ஆகியோரது ஏற்பாட்டில் வாலாஜாபாத் நேரு நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.